ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்னோடய டே இன் மை லைஃப் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃப்ரைடேனால தீபாவளிக்கு முந்தின நாள் அப்படின்றதுனால ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தீபாவளி செலிப்ரேஷன் செய்வாங்க. ஸோ எப்பயுமே வந்து எவ்ரி இயர் வந்து தீபாவளி செலிப்ரேஷன் எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும். ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டுருக்கோம். தீபாவளி செலிப்ரேஷன்னால் எல்லா இந்தியன் அவுட்ஃபிட் தான் போட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நான் பெரிய ஒரு ஃப்ளோர் லென்த் இருக்கிற ஒரு அவுட்ஃபிட் தான் நான் இன்னைக்கு போட்டு விட போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு டார்க் எல்லோ இருக்கிற ட்ரெஸ் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் இயர் வந்து வாங்கிட்டு வந்தது. நான் ஊர்லேருந்து இங்கே வரும்போது வாங்கிட்டு வந்தது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கலர் வந்து கொஞ்சம் டார்க் எல்லோ கலராக இருக்கும். இந்த மஸ்டர்ட் எல்லோ அந்த கலரில் இருக்கும். நல்ல அந்த ஒர்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் அதை ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். ஏன்னா ஸ்கூல் வந்து மார்னிங்கு நார்மலாக ஸ்கூல் வந்து 1 o'clock வந்து ஆரம்பிப்பாங்க. மார்னிங்காக இருக்கிறதுனால 10:30க்கு ஸ்கூலு, 12:30க்கு வந்து ஸ்கூல் முடிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட்டு செலிப்ரேஷன் மட்டும்தான். ஸோ அதுக்காக வந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ குட்டி பாப்பாவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்கூல் கிளம்புறாங்க. ஏன்னா டெய்லி வந்து ஸ்கூல் போகும்போது நான் வந்து கூட்டிகிட்டு தான் போவேன். ஸோ 2 ஹவர்ஸ்னால ஸ்நாக்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து வாட்டர் பாட்டில் மட்டும்தான். ஸோ அதை வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா 10th ஃப்ளோரு. 10th ஃப்ளோர். ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பிஸியாக வந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அது பதில் வெட் மார்க்கெட் வந்து பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை வந்து இந்நேரம்லாம் கட்டி முடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த கொரோனானால கொஞ்சம் லீவ் விட்டனால அந்த வேலையெல்லாம் நடக்கலை. அதனால் கொஞ்சம் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எப்படியும் வந்து நெக்ஸ்ட் இயர் ஹாஃபில் வந்து அந்த வெட் மார்க்கெட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ அங்கே வெட் மார்க்கெட் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த ஃபிஷ்ஷெல்லாம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் லிஃப்ட்டுக்கு கீழே வந்துட்டோம். ஸோ நான் ஏற்கனவே ஒரு விலாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து அப்பார்ட்மெண்ட் கீழே தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் வந்து ஸ்கூல் கிடைக்கிறது இங்கே ரொம்பவே கஷ்டம்தான். உங்களுக்கு தூரமாகவும் கிடைக்கலாம், இல்லைனா உங்களுக்கு உங்கள் வீடு பக்கத்துலேயும் ஸ்கூல் கிடைக்கலாம். அது வந்து உங்களுடைய லக்குன்னு கூட சொல்லலாம். அது மாதிரி தான் வந்து எங்களுக்கு இந்த ஸ்கூல் வந்து கிடைச்சது. ஸோ இங்கே சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ எல்லா ஆஃபீஸ்க்கும் ஸ்கூலுக்கு வந்து அன்னைக்கு லீவு. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வந்து ஹாலிடே. ஸோ இந்த வாரம் வந்து இந்த தடவை தீபாவளி வந்து சாட்டர்டே வந்ததுனால வீக் டேயில் ஒரு நாள் லீவ் விட்டுருவாங்க. எந்த ஃபெஸ்டிவல் ஆகட்டும், இல்லை பக்ரீத் ஆகட்டும், இல்லை வந்து கிறிஸ்மஸ் எதுனாலும் அந்த வீக் எண்டில் வந்ததுன்னா வீக் டே ஒரு நாள் வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ வந்து எங்களுக்கு மண்டேவும் ஹாலிடே தான். ஸோ டோட்டலி வந்து 3 நாள் வந்து ஹாலிடே வருது. ஸோ எல்லோரும் அவங்களோட அவுட்ஃபிட்டை போட்டுட்டாங்க. ஸோ சைனீஸ் கிட்ஸ் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் வந்து போட்டு விட்டுக்கலாம். நம்ம இந்தியன் வந்து இந்தியனோட அவுட்ஃபிட்டை அந்த சுடிதார் அப்புறம் வந்து கவுன் அந்த மாதிரியான அவுட்ஃபிட் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்கூலுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் க்யூவில். ஸோ இப்போ அதெல்லாம் ஸ்கூல் விட்டாச்சு. ஸ்கூல் விட்டுட்டு நாங்கள் திரும்ப வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ எல்லா அப்பார்ட்மெண்ட் கீழேயும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஹால் வந்து இருக்கும். இந்த ஹாலில் தான் இந்த சின்ன சின்ன பர்த்டே பார்ட்டிஸ், அப்புறம் வந்து சின்ன சின்ன பார்ட்டிஸ்லாம் நடக்கும். சம்டைம்ஸ் வந்து இந்த இறந்தவங்களை இங்கே வச்சு சாமி கும்பிடுவாங்க. அது வந்து நார்மலாக இங்கே எல்லா பிளேஸ்லேயும் அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் ஒரு தடவை காட்டுறேன். எப்படி வந்து ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி வந்து சாமி கும்பிட்றாங்க அப்படிங்கிறதே நான் ஒரு தடவை இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு தீபாவளினால் மறுநாள் தீபாவளி. ஸோ அதனால் எப்படியும் நம்ம இட்லி வந்து ரெடி பண்ணோம். அதனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம், மாவு அரைச்சி வச்சுக்கலான்னு அரிசி ஊற போட்டேன் வந்த உடனே. ஸோ 5 பங்கு அரிசி, 1 பங்குக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 hours 3 hours ஊறினாலே போதும், நம்ம வந்து மாவு அரைச்சிடலாம்.
ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து க்ராசரி ஷாப்பிங் வந்து பண்ணியிருந்தேன் தீபாவளிக்காகன்னு. ஸோ அதுக்காக வாங்கினேன் கொத்தமல்லி. நல்ல பெரிய கட்டு கொத்தமல்லி. அதை அன்றைக்கே வந்து அலசி வச்சுட்டேன். ஸோ அலசி வச்சு நல்லா காய வச்சனால அந்த ஈரம்லாம் ஒரு துளி கூட ஈரம் இல்லை. இந்த மாதிரி ஈரம் இல்லாமல் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லாவே வரும் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ நான் கொஞ்சோண்டு எடுத்து ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் வந்து கவரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம நாளைக்கு வந்து அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து தனித்தனியாக நான் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி மத்தியானம் வந்து லன்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். கஞ்சியும் தொட்டுக்க வந்து துவையல் தான் எடுத்திருந்தேன். ஏன்னா வந்து அடுத்த நாள் நாங்கள் நல்லா ஹெவியாக சாப்பிட போகிறோம். ஸோ அதனால் முன்னாள் நாள் வந்து ரொம்பவே லைட்டான ஒரு லன்ச்சு தான். ஸோ பருப்பு வந்து நேற்று வச்ச பருப்பு. ஸோ அதை வந்து குழந்தைங்களுக்காக கொடுத்துருப்பேன். இது வந்து சட்னியும் கஞ்சியும். ஸோ அதை நாங்கள் சாப்பிட்டுட்டு மாவு வந்து நான் அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். உளுந்து போட்டு அரைச்சிட்ருக்கிற சமயத்தில் நான் வந்து சீவலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதே அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப்பு பொட்டுக்கடலையை கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்து நல்லா பொடியாக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சீவல் செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டான சீவல் கிடைக்கும். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கடுக்கு முடுக்குன்னெலாம் இருக்காமல் ரொம்பவே கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரமும் உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க வச்சுருக்கிற எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சிட்ருக்கிற எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து சீவல் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ இது ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து இது ஊறட்டும். நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ வந்து அந்த சீவல் புளியிற அந்த உலக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த உலக்கில் நல்லா சுற்றியில் எண்ணெய் தடவிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் தடவிக்கும் போது நீங்கள் சீவல் புளியும் போது ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் கஷ்டப்பட்டு அதை புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வரும். ஸோ அதனால் கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நல்ல ஒரு பெரிய மாவை எடுத்து ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே வந்து ஹாட்டான ஆயிலில் சீவல் சுற்றிடலாம். இது ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு. இதை வந்து தீபாவளிக்காக நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு. ஸோ அதை ரெடி பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் வந்து குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதெல்லாம் காட்டலை. ஏன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது. ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து நான் சீவலும் குலோப் ஜாமுன் தான் ரெடி பண்ணேன். கொதிச்சிட்ருக்கிற நல்ல சூடாக இருக்கிற ஆயிலில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா நீங்கள் ஒரு தடவை ரவுண்டாக ஷேப்பாக நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கனாலே சூப்பரான உங்களுக்கு சீவல் கிடச்சிரும். 2 பக்கமும் நல்லா வந்து வெந்த பிறகு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா எண்ணெய் அந்த கொதிக்கிறது அடங்கினப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு தீபாவளி ஸ்நாக்ஸு. ஒரு சூப்பரான சீவல் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நம்ம சுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வாரத்துக்கு மேலே நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சீவலில் ரெடி பண்ணிட்டேன். மாவு அரைச்சிட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை புளிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நைட்டு வந்து ஷாப்பிங்காக வந்தோம். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன ட்ரெஸ் எடுக்கல. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி பக்கத்துலேயே வந்து இருக்கும், ஸ்டோர் இருக்குது. அதனால் அங்கே தான் வந்திருக்கோம். இந்த கிட்ஸ் செக்ஷனில் வந்து நியூ அரைவல் போட்டிருந்தாங்க. அதாவது இந்த கௌபாய் ட்ரெஸ்ஸு, மிக்கி மவுஸ் வந்து கௌபாய் இதில் இருக்கிற மாதிரியான நல்ல சூப்பரான அவுட்ஃபிட்லாம் நிறையா இருந்தது. ஆனால் நான் எடுக்கலை. ஏற்கனவே வந்து நாங்கள் எங்களுக்கு எடுத்துட்டோம்ல. ஸோ அதனால் நாங்கள் எடுக்கலை. மேபி நெக்ஸ்ட் மந்த் வந்து வேணால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ
ஸோ இங்கே மோஸ்ட்லி இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த அவுட்ஃபிட் தான் நிறையா இருக்கும். டிஷர்ட்ஸு, அந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் அந்த இது வந்து நிறையாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான அவுட்ஃபிட்ஸ் தான் இங்கே கிடைக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி இருக்கிற ட்ரெஸ் பார்த்துருந்தேன். இது வந்து 3/4 ஷார்ட் இருக்கும். 3/4ல் இருக்கும் சைஸ் வந்து. இது வந்து நார்மலாக நம்ம ஷாப்பிங் போகும்போது இல்லைன்னா வந்து கீழே ப்ளே கிரவுண்ட் கூட்டு போகும்போது போட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியான அவுட்ஃபிட்டும் ட்ரை பண்ணலாம். நல்லா லென்த்தியாக இருக்கிற பேண்ட்டு, அப்புறம் வந்து அதுக்கு ஓவர் கோட்டு அந்த மாதிரியான அவுட்ஃபிட்டு. ஸோ அப்படியே வந்து ட்ரை பண்ணலாம். இன்னும் இந்த ஒரு டைட்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பனியன், அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட், இந்த மாதிரியான ஸ்டைலும் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இது வந்து மோஸ்ட்லி இந்த ஜாக்கிங் போகிறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. எக்ஸசைஸ் ஜாக்கிங் போகிறதுக்கு இந்த மாதிரியான அவுட்ஃபிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா இந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ கடைசியாக என்னோடய பாப்பாவுக்கு மட்டும் ஒரு டிஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் வந்து எடுத்துக்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து அவங்க குட்டி பாப்பாவுக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸுனால அவளுக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான், எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு டே வந்து தீபாவளி அன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலாக நான்வெஜ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எல்லோருக்கும் ஹாப்பி தீபாவளி.